வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு 10th தமிழ் இயல் 3 உள்ள முக்கியமான நெடுவினா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இந்த கொஸ்டின் மிக மிக முக்கியமான வினா. நிறைய எக்ஸாம்ல இந்த ஸ்டோரி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கான விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் முன்னுரையில இந்த கதையை யார் எழுதியிருக்காங்கன்னா எழுத்தாளர் கி ராஜ நாராயணன் எழுதிய கதையே கோபல்லபுரத்து மக்கள் கரிசல் காட்டு இலக்கியமாக எழுதப்பட்ட இப்புதினம் விருந்தோம்பலின் சிறப்பை நமக்கு எடுத்து கூறுகிறது. வறுமையிலும் மனம் இருந்தால் வளமான விருந்தோம்பல் நடைபெறும் என்பதை இக்கட்டுரையில் காண்போம். இந்த கதை எழுதியவர் யாருன்னா ராஜ நாராயணன். இது கோபல்லபுரத்து மக்கள் என்ற தலைப்புல எழுதியிருக்காரு. இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்களாம், வறுமையிலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த விருந்தோம்பல் பண்பு எப்படி இருந்தது அந்த காலத்துல அப்படின்றத பத்தி இந்த கட்டுரையில விரிவா சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமையிலும் விருந்தோம்பல், நம்ம வறுமையில இருந்தாலும் நம்மளை தேடி வரவங்களுக்கு விருந்தோம்பல் முறை எப்படி நடந்தது அப்படின்றத இந்த கட்டுரையில பார்க்கலாம். அன்னமையாவும் வழிபோக்கணும். அன்னமையா இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அன்னமையாவும் வழிபோக்கணும் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. சுப்பையாவின் புன்செய்யில் வேலையாட்கள் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். சாலையோரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு அன்னமையா யாரோ சாமியார் ஒருவரை கூட்டி வருவதாக சுப்பையா கொத்தாளியிடம் கூறினான். சுப்பையா அவரோட புன்செய்யின் நிலம் இருக்கு. புன்செய் நிலம்னா பயிர் வைக்கிற நிலம். மழை நீர் ஆதாரத்தோடு பயிர் விளைவிக்கிற ஒரு நிலம் தான் புன்செய் நிலம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேலை செய்யறவங்கலாம் என்ன பண்றாங்களா, அருகு எடுக்கிறாங்களாம். அருகுனா என்னது, பில். தேவையில்லாத அந்த பயிர் விளையிற இடத்துல பில் இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாலை ஓரம், ஒரு ரோட் ஓரத்துல ஒரு இருந்த அந்த இடத்திற்கு அன்னமையா யாரோ ஒரு சாமியார் ஒரு யாரோ ஒரு சாமியாரை அன்னமையா கூட்டிட்டு வரான் அப்படின்னு சுப்பையா கொத்தாளியிடம் கூறினார். சுப்பையா கொத்தாளியிடம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்னமையா கூட்டி வந்த ஆள் சன்னியாசியோ பரதேசியோ இல்லை, நடக்க முடியாமல் தாடியும் அழுக்கு ஆடையும் உடுத்திய ஒரு வாலிபன். ஆனா அந்த அன்னமையா கூட்டி வந்த ஆள் ஒரு சாமியாரோ இல்லை ஒரு பரதேசியோ ஒரு சன்னியாசியுமே கிடையாது. அவர் எப்படி இருந்தார்னா அழுக்கு, நடக்கவே முடியாம தாடியும் வச்சுட்டு ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வாலிபன், இளைஞன் தான் அவரு. அன்னமையா கிட்ட போய் அந்த வாலிபனை பார்க்க அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். அன்னமையா கிட்ட போய் அந்த வாலிபன் அன்னமையா அந்த வாலிபனை கிட்ட போய் பாக்குறப்ப அந்த வாலிபன் அவனை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு ஒரு புன்னகை காட்டினான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உதவும் மனம். இந்த ஹெட்டிங்ல என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கனிவாக அவனையே பார்த்து நின்றான் அன்னமையா. தன்னை பார்த்து ஒரு சிரிச்சு ஒரு புன்னகை காட்டுறாரு அந்த வாலிபன். அதை பார்த்த உடனே அந்த வாலிபன் மனிதனிடம் போய் சிரிச்ச உடனே அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு இவர் கனிவாக அவனையே, ரொம்ப பாசமா கனிவா அவனையே பார்த்து நிக்கிறாரு அன்னமையா. தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று அவன் தமிழில் பேசியவுடன் மகிழ்வடைந்தான் அன்னமையா. அந்த ஆள் கூட்டின அந்த ஆள் தம்பி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் தமிழ்ல தான் பேசின உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறாரு அன்னமையா. இந்த பக்கத்துல அருகெடுத்து கிட்ட இருக்கிறவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா? என்னால் அன்னமையா தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்டபோதும் அவன் சிரிப்போடு மறுத்துவிட்டு தானே மெதுவாக எழுதி நடக்கலானான். நான் பக்கத்துல பில்லு அருகு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீச்சு தண்ணினா பழைய சோறுல இருக்கிற ஊத்தி வச்சிருக்க அந்த தண்ணி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கறாரு அன்னமையா. நீ என்னோட தோலை பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான், சிரிச்சுக்கிட்டே நானே நடந்து வரேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரான். 2 பேரும் நடந்துட்டு போறாங்க. உபசரிப்பு முறை. உபசரிப்பு எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் களையங்கள் இருந்தன. அன்னமையா ஒரு களையத்தின் மேலிருந்து சிரட்டையை தூய்மையாக்கி அதில் நீத்து பாகம்னா மேல் கஞ்சி வடித்து அவனிடம் நீட்டினான்.
அதாவது வேப்ப மரம் அந்த கழனி கழனி பகுதியில வந்து வயல்வெளியில நெறைய வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்துக்கு அடியில என்ன பண்றாங்கன்னா, ஏகப்பட்ட நெறைய வந்து மண் கலயங்கள். மண் கலயங்கள்னா மண் பானை மாரி இருக்கும். அதுல வந்து எல்லாமே சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பழைய சாப்பாடு தான் இருக்கும் அதுல. அதுல வந்து மேல்ல வந்து சிரட்டைன்னா எதுன்னா, தேங்காவோட மூடி பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுத்துட்டு அதோட மேல் மூடி இருக்குங்களா, அததான் சிரட்டைன்னு சொல்றாங்க. அந்த சிரட்டைய வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, தூய்மையாக்கி, அதுல வந்து நீத்து பாகத்தைன்னா, அந்த தண்ணிய மட்டும் வடிச்சு வந்து அவனிடம் வந்து குடுக்குறான். அவன் வந்து தயங்குறான் அத வாங்குறதுக்கே. "சும்மா குடிங்க" அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான்னா, அன்னமையா வந்து அந்த உபசரிப்புல கலையத்தில் இருந்த சிரட்டை வழியாக மடக்கு 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 ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து அந்த தண்ணிய வந்து குடிக்கிறான் அவன். அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. முடிந்ததும் அப்படியே தூங்கிவிட்டான் அவன். அவன் கடகடன்னு ஃபாஸ்ட்டா அந்த தண்ணிய குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் அப்படியே வந்து தூங்கிட்டானாம் அவன். அன்னமையாவின் தாய்மனம். அன்னமையானோட தாய்மனம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, "வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ, அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது." அதாவது அவன் அந்த கூட்டிட்டு வந்த ஆள் வந்து எப்படி வந்து கடகடன்னு குடிச்சிட்டு தூங்கிட்டான். அத பார்க்கறப்போ இவருக்கு எப்படி இருந்ததுன்னா வந்து, இவரே வந்து சாப்பிட்டா போல. அதாவது அவன் வந்து சாப்பிட்டு எப்படி வயிறு நெறஞ்சதோ, அத விட மேலான ஒரு நிறைவு வந்து அன்னமையாவுக்கு வந்து ஏற்பட்டது. தன்னால வந்து ஒரு அவருக்கு வந்து பசி ஆறியிருக்குன்ற ஒரு மன திருப்தி வந்து அவருக்கு வந்து இருந்ததாம். மார்பில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தான். குழந்தை பார்த்தீன்னா, தாய்க்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்க சொல்லியே அப்படியே வந்து தூங்கிடும். அதோட களைப்புல. அதே போல தான் இவர் வந்து சாப்பிட்டு உடனே தூங்கிட்டாராம். அத பா அ அத வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு குழந்தை வந்து எப்படி தூங்குமோ, அதே மாரி இவள தூங்குறத பார்த்துட்டு ரொம்ப பிரியத்தோட அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாராம் அன்னமையா அந்த ஆள. அப்புறம் அந்த இளைஞன் எழுந்ததும் தங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து தூங்கி எழுந்துட்ட பிறகு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. கரிசல் காட்டு விருந்து. அன்னமையாவுடன் வந்த புது ஆளை சுப்பையாவின் வயலில் வேலை செய்பவர்களும் வரவேற்று உபசரித்தார்கள். அன்னமையாவ கூட்டிட்டு வந்த அந்த ஆள பார்த்துட்டு, சுப்பையா வயல்ல வேலை செய்ற எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு வரவேற்று புது ஆளுன்னு கூட பார்க்க யாரோ ஒரு தெரியாத ஆளு தான் இருந்தாலும் அவர வரவேற்று எல்லாருமே வந்து உபசரித்தாங்களாம். அவர்கள் எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்தார். எல்லாமே ஒரு ரவுண்டா வந்து உட்காந்துட்டு, எப்படி சொல்றாங்களா, யாருமே சாப்பிடுவதற்கு முன் கை கழுவவில்லை. யாருமே சாப்பிடறதுக்கு முன்னாடி கைய கூட கழுவலையாம். அதை கண்ட புது ஆள், அந்த ஆள் பேர் என்னது? மணின்னு சொல்றாங்க இப்பதான். அந்த ஆள் பேர் அன்னமையா கூட்டு வந்த ஆள் பேர் மணி. ஆச்சரியமா அந்த மணி வந்து பார்த்தான் எல்லாரையும். அவர் எல்லோரும் இடது கையை நீட்டி ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை எல்லாம் கையை நீட்டிட்டு, ஒரு கால் உருண்டை கையில வச்சுட்டு, ஒரு கம்மஞ்சோற வந்து எல்லாரும் சாப்பாட வந்து கையில வச்சு, அந்த சாப்பாட்டுல என்ன பண்ணாங்களாம், ஒரு சின்னதா ஒரு பள்ளம் வச்சு, அதுல வந்து ஒரு துவையல் ஊறுகாய் வச்சு வந்து சாப்பிட்டாங்களாம். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளாமல் சோற்றை முழுங்குவதிலேயே கவனம் செலுத்தினர். சாப்பிட சொல்ல யாருமே பேசலையாம். சாப்பாட்டுல மட்டுமே முழு கவனத்தோட வச்சு வந்து சாப்ட்டுருக்காங்க. கடுமையான பசி இருந்தாலும் மணியால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. அவன் எவ்வளவுதான் பசி இருந்தாலும் அந்த சாப்பாட வந்து அரை உருண்டைக்கு மேல அவனால சாப்பிடவே முடியலையாம். கடைசியில முடிவுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்களா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நம்பலாம் இப்ப என்ன பண்றோம், சாப்பிடுறப்பவே ஃபோன பார்த்துட்டு, டிவிய பார்த்துட்டு, பேசிக்கிட்டே தான் சாப்பிடுறோம். அதுபோல எப்பவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் எதுவும் பேசுறதா இருந்தாலும், எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் செய்யணும் நம்ப. சாப்பிட சொல்ல நம்ம முழு கவனமும் சாப்பாடு சாப்பிடுறதுல மட்டும் தான் இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லா ஒட்டும். உடம்புக்கு வந்து சத்தாகவும் அமையும். அந்த காலத்துல கரெக்ட்டா அத தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தான். எல்லாம் சாப்பிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் மணி என்ன பண்ணான், அமைதியா அவன் கண்ண மூடிட்டு இருந்தானா. இதன் மூலம் அன்னமையா என்ற பெயர் கொண்டவன் பசியால் வாடிய இளைஞனுக்கு அன்னமிட்டு அவனை தேற்றிய நிகழ்வு வறுமையிலும் வாடாத மல்லி மலர் போல் அன்னமையாவின் குணமும் செயலும் அமைந்ததை இக்கதையில் கண்டோம். அன்னமையா வந்து எவ்வளவுதான் வந்து அவன் கஷ்டப்பட்டு எந்த வறுமையில இருந்தாலுமே, பசியால் ஒரு வர வர வந்தவனுக்கு அவனால முடிந்த உணவ வந்து குடுத்துட்டு ஹெல்ப் பண்ணான். அந்த நிகழ்வு தான் வந்து வறுமையிலும் வாடாத மல்லி மலர்ன்னு சொல்றாங்க. தன்னோட வறுமையிலும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண குணம் வந்து செயலும் வந்து இந்த கதையில வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமையிலும் விருந்தோம்பல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மள தேடி பசியால வந்த ஒருவங்களுக்கு வந்து நம்மளால முடிந்த உணவ வந்து குடுக்கணும். இதுதான் நம்மளோட தமிழரோட பண்பாடாகும். அதுதான் வறுமையிலும் விருந்தோம்பல் முறையாகும்.
இந்த கதை முக்கியமான கதை. நல்லா படிச்சுக்குங்க. படிச்சுட்டு நீங்க ஓனா கதைய புரிஞ்சுட்டு ஓனா எழுதுங்க. நம்மளோட விருந்தோம்பல் முறைய பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வறுமையிலும் பசியால வரவங்களுக்கு விருந்தளிக்கணும். இதுதான் நம்மளோட தமிழர் பண்பாடாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதன் எஜுகேஷன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.